அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவின் ஊடாக ஒரு முக்கியமான நபர் தொடர்பாகவும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், மகாத்தீர் முகம்மது டாக்டர் மகாத்தீர் முகம்மது அவங்களை பொறுத்தவரையில மலேசியாவின் சிற்பி என்று அவரை அழைப்பாங்க. மருத்துவத் துறையில் பட்டம் பெற்றவர். பின் நாட்கள் விவசாயத் துறையை அந்த நாட்டில ஊக்குவிச்சு அந்த நாட்டுக்குரிய பல வளங்களை உண்டாக்கி, இன்னைக்கும் எந்த ஒரு நாட்டில ஒரு வளர்ச்சி அடைவதை பற்றி பேசினாலே டாக்டர் மகாதீர் முகமது மாதிரி, அல்லது சிங்கப்பூரினுடைய சிற்பியாக இருக்கிற லீக்வான் யூ மாதிரி அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை பயன்படுத்தக்கூடிய காட்சி நீங்க பார்க்கலாம். இலங்கையினுடைய தேர்தல் களத்தில கூட கோட்டாபே ராஜபக்ஷ தேர்தலுக்கு வருகிற நேரத்தில இந்த இரண்டு பேர்களும் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டதை நீங்க பார்த்திருப்பீங்க. இவர் வந்தா எப்படி தெரியுமா, ஒரு லீக்வான் யூ மாதிரி இருப்பாரு, அல்லது ஒரு மகாத்தீர் முகம்மது மாதிரி இருப்பாரு என்று ஒரு நாட்டை டெவலப் பண்றவங்களை பத்தி பேசும்போது இவருடைய பெயர் தவிர்க்க முடியாத ஒரு பெயராகத்தான் பேசப்படும். டாக்டர் மகாத்தீர் முகமது அவங்களை பொறுத்தவரையில 1960களுக்குள்ள அவர் அரசியலுக்குள்ள பிரவேகிக்கிறாரு. இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆண்டு அவருக்கு 100 வயதுகளை தாண்டுகிறது. ஆனா இப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கிறார். அல் ஜசீராவுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில அல் ஜசீராவே என்ன சொல்றாங்கன்னா, 100 வயது யாரையும் துணை இல்லாமல் நடக்கிறாரு. காலையிலே ஆபீஸுக்கு வர்றாரு, ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்றாரு என்று சொல்லி அவருடைய உடல் வலிமையை பற்றி பேசுகிற நேரத்துல சொல்றாங்க. அதைப் பற்றி அவர் சொல்லும்போதும் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இப்ப 100 வயது. இந்த 100 வயதிலேயும் என்னுடைய மனதும் இளமையாக இருக்கிறது. என்னுடைய வேலைகளை நான் சுறுசுறுப்பாக செய்கிறேன். நான் சோம்பல் என்கிற ஒரு நிலைக்கு போறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வேலைகளை நான் உண்டாக்கிக்கிறேன். அவருடைய அலுவலகத்துக்கு இப்பொழுதும் அவர் வருகிறார், மக்களை சந்திக்கிறார், மக்களோடு பேசுகிறார், நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். பேச்சாளராக பல நிகழ்வுகளுக்கு போய் பங்கேற்கிறார். இதுவெல்லாம் டாக்டர் மகாதீர் முகமது அவர்களுடைய லைஃப் ஸ்டைலாக தற்போது இருக்கக்கூடிய நேரத்தில அவர் இந்த உடல் ஆரோக்கியம் பற்றி பேசும்போது சொன்ன ஒரு செய்திதான். ரொம்ப டெஸ்டாக இருக்குதுன்னு நீங்க ஒரு உணவை நினைக்கிற நேரத்தில சாப்பிடுறத நிறுத்திக்கிருங்க. அப்படி நிறுத்திட்டீங்கன்னா இந்த உணவு கண்ட்ரோலே வந்து உங்கள கொஞ்சம் கூடுதலா ஆரோக்கியமாக வைக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது. அல்லாஹ் அவரை அதிலிருந்து பாதுகாத்திருக்கிறான். அதையெல்லாம் அவர் சொல்லி ஒரு உணவு சிஸ்டம்டையும் அவர் அதுல சொல்றார். அது மேலதிகமாக அதை தாண்டி இந்த பேட்டியினுடைய இம்பார்ட்டன் என்னன்னு கேட்டா, 1980களுக்கு பிறகு டாக்டர் மகாத்தீர் முகமது வந்து அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற நேரம். அப்பொழுது அவர் திரும்ப இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவும் குரல் கொடுத்திருந்தார். அதனாலேயும் அவர் உலக அளவில திரும்பி பார்க்கப்பட்ட ஒரு மனிதராக மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்தப்பட்டார். இப்ப காசாவுல ஒரு 2 ஆண்டுகளாக யுத்தம் நடைபெற்று வருகிற போது அவர் தனியான ஒரு புத்தகமும் எழுதியிருக்கிறார். அவருடைய 100 ஆண்டு தொடர்பான ஒரு புத்தகம், தன்னுடைய வாழ்க்கை தொடர்பான அந்த புத்தகம். அதிலையும் காசாவை பற்றி பேசியிருக்கக்கூடிய அவர் இந்த பேட்டியில சில முக்கியமான செய்திகளை சொல்லுகிறார். அதுல முதலாவது என்ன சொல்கிறார் என்று கேட்டா, உலக நாடுகளுக்கு மத்தியில சீனாவா அமெரிக்காவா என்கிற ஒரு போட்டி இருக்கிறது. இந்த போட்டியில தற்போதைய நிலையில சீனா 2வது இடம், அமெரிக்கா 1வது இடம் என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரு குறுகி ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக சீனா முதன்மை இடத்திற்கு வந்து அமெரிக்கா 2ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமென்று ஒரு கணிப்பை சொல்றாரு. அது எதை வச்சு சொல்றாருன்னா, நடைமுறையை வச்சுதான் சொல்றாரு. சீனாவினுடைய வளர்ச்சி அவர்களுடைய ஆயுத தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, அது வல்லாத பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவை மிஞ்சி பல நாடுகளிலையும் தங்களுடைய பொருளாதார ஏகாதிபத்தியத்தை அவங்க நிலைநிறுத்திட்டு இருக்கிறாங்க. எனவே சீனா வந்து அமெரிக்காவை மிஞ்சிய ஒரு கண்ட்ரியாக மாறிவிடும் அப்படிங்கிறாரு. நமக்கெல்லாம் தெரியும் டாக்டர் மகாத்தீர் முகமது எதுக்கு ரொம்ப பேமஸ் என்று கேட்டா, 20ஆம் நூற்றாண்டு ஆளப்படப் போவது ஆயுதங்களால் அல்ல மீடியாக்களால் தான் என்று சொன்னவர்.
டாக்டர் மகாத்தீர் முகம்மதுனாலே இந்த கருத்தை தான் சொல்லுவாங்க. அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த காசாவினுடைய வார்ல இவ்வளவு அநியாயங்களை இஸ்ரேல் செய்கிற போதும் அவர்களால் நாங்க நல்லவங்க, நாங்க செய்கிறது சரிதான் என்பதை இந்த உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க முடியாமல் போய்விட்டது. காரணம், அல் ஜசீரா என்கிற ஒரு தனித்த ஊடகம். அவங்க முழுச் செய்திகளையும் எல்லா சோஷியல் மீடியாவையும் தாண்டி இதுதான் நிஜம் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. அதை ஒட்டி எல்லா சோஷியல் மீடியாக்களையும் கூட காசாவினுடைய நிலைகள் எல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. எனவே ஊடகங்கள் இன்றைய உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதிலும் உண்மை செய்தியை அல் ஜசீரா கொண்டு போய் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழ்நிலையில்தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறைய நாடுகளுக்கு டாரி போட்டுக்கிட்டு வர்றார்ல. வரி விதிப்பு இந்தியாவுக்கு 50% விதிச்சிருக்கிறாரு. அதே நேரத்துல இந்தியாவுக்கு ஈக்குவலாக பார்க்கப்படக்கூடிய டர்க்கிக்கு வெறும் 15% தான் வரியை விதிச்சிருக்கிறார். இந்தியாவுக்கு வரி விதிச்சதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா, நீங்க ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குகிறீங்க அப்படிங்கிறாரு. அதே ஆயில, குரூட் ஆயில ரஷ்யாவிடமிருந்து ட்ரக்கையும் வாங்குறாங்க. ஆனா டர்கிக்கு வெறும் 15% தான். நரேந்திர மோடியினுடைய இந்தியாவுக்கு 50% வரியை டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருக்கிறார். இப்படி அவருடைய போங்குகளே மாறுகிற அளவுக்கு அவருடைய சிஸ்டங்கள் எல்லாம் மாற்றம் பெறுகிறதுனால மகாதீர் முகமது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வருகிற இந்த திருத்தங்கள் எல்லாமே அவருடைய பார்வையில சீர்திருத்தமாக இருக்கிற எல்லாமே வெறும் 3 ஆண்டுகள்தான். இதை செய்ய ஆரம்பிக்கும்போது அவருடைய ஆட்சியிலிருந்து அவர் போயிருவார். திரும்ப அவர் ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அமெரிக்காவினுடைய கான்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரையில 2 வாட்டி தான் அவங்க வர முடியும். 3வது வாட்டி வர்றதுக்காக மகேந்திர ராஜபக்ஷ ட்ரை பண்ண மாதிரி அவர் கான்ஸ்டிடியூஷனை மாத்துறது கூடிய முயற்சிகளை அமெரிக்க அதிபர் செய்கிறார். அது சாத்தியப்படுமா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது என்கிறார் மகாதீர் முகமது. இப்படி சொல்லக்கூடியவர் காசாவை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாருன்னா, 2ஆம் உலக மகா யுத்தம் இது எல்லோருடைய கண்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அழிவு. 2ஆம் உலக மகா யுத்தத்தில ஹிட்லருடைய நாசிகளுடைய படை வந்து முழுவதுமாக யூதர்களை அழித்தொழித்தது. யூதர்கள் மேல பெரிய பரிதாபம் ஏற்பட்டது. உலக அளவுல இப்படி ஒரு சமூகத்தை அழிக்கிறதா அப்படின்னு சொல்லி உலகமே அவர்கள் மேல பரிதாபப்பட்டது. இது உலகத்தில நடந்த மிகப்பெரிய அழிவுகளில் ஒன்று. அதே போன்று நடந்த இன்னொரு அழிவு என்னன்னு கேட்டா, பொஸ்னியாவில அங்கிருந்த இஸ்லாமியர்கள் கொன்றொழிக்கப்பட்டது. 1990களில் முற்பகுதியில் நடந்த சம்பவம் இது. பொஸ்னியாவில முழுவதுமாக இஸ்லாமியர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். இந்த 2 சம்பவத்தையும் ஒப்பிட்டு டாக்டர் மகாதீர் முகமது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த 2 சம்பவங்களும் உலகத்தில் நடந்த மாபெரும் இன அழிப்புகளாக இருக்கிறபோது இந்த யூதர்களுக்கு நடந்த அநியாயங்களைப் பற்றியெல்லாம் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்று சொன்னா, யூதர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. நாசிகளுடைய படையால ரொம்பவே அழிவுக்குள்ளாக்கப்பட்டுட்டாங்க. எனவே உலகத்துல அவங்க மற்ற மக்களோடு ரொம்ப அன்பாக பண்பாக இருப்பாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் தானே ரொம்ப அன்பாக பண்பாக இருப்பாங்க. யார் மேலையும் அட்டாக் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பணிஞ்சு போவாங்க. இப்படிதான் நான் நினைச்சிருந்தேன். ஆனால் முழுவதுமாக ஈன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட யூத சமூகம் அரபிகளை, காசா மக்களை மொத்தமாக அழிப்பார்கள் என்று நான் கனவுல கூட நினைக்கல அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு நடந்த அநியாயத்தை சொல்லி காட்டி அவங்க இவ்வளவு தூரம் இன்னொரு சமூகத்தை அழிப்பாங்கன்னு நான் நினைக்கல என்கிற செய்திகளையும் டாக்டர் மகாதீர் முகமது அவங்க தன்னுடைய பேட்டியில சொல்லிட்டு கூடுதலாக என்ன சொல்றாருன்னா, இப்ப பிரான்ஸ், கனடா, அதே போன்ற யூகே இப்படி பல நாடுகள் இந்த வாட்டி ஐநாவினுடைய மன்றத்தில பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வரவேற்புக்குரியது, ஒரு பாரிய முன்னேற்றம்தான் என்று சொல்லிவிட்டு
சென்டிமெண்டலாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னண்டா, பலஸ்டாயன் சுதந்திரம் கிடைக்கும்போது நான் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறாரு. அதை எதுக்காக அவர் சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீனத்தினுடைய இந்த அங்கீகாரங்கள் எல்லாம் முழுமையான அங்கீகாரங்களாக வரப்போறதில்ல. பலஸ்தீன் தனி நாடுங்கிற அங்கீகாரம் தான் கிடைக்கணும். இப்ப எனக்கு 100 வயசு. இந்த 100 வயசுக்கு பிறகு நான் இப்ப அடுத்தடுத்த நாட்கள் எல்லாம் நான் எப்ப அவர் மரணிப்பேனோ என்கிற நாட்களாக இருக்கக்கூடிய சூழல்ல, பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படுகிற நேரத்தில் பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். 20,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கர்ப்பிணி தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக காசா அழிக்கப்படுகிறது. இப்போதாவது யூதர்கள் யோசிக்க வேண்டும், நாஜிகளை விட உச்சகட்ட அநியாயத்தை நம்ம பண்றோமே என்று சொல்லி. ஆனால் உலக வரலாற்றிலே இனிமேல் யூதர்களை உலகம் மறக்காது. நாஜிகளை உலகம் மறந்துரும். யூதர்களை உலகம் மறக்காது. இனிமே யாருமே ஹிட்லரை பத்தி பேச மாட்டாங்க, நாஜிகளை பத்தி பேச மாட்டாங்க. இனிமேல் காசாவில் முழுவதுமாக யூதர்கள் செய்த அநியாயங்களை பற்றிதான் பேசுவார்கள். எனவே இந்த அநியாயங்களை பற்றிய பேச்சுக்கள் இன்னும் 100 ஆண்டுகள் அல்லது 150 ஆண்டுகளுக்கு கூட இருக்கலாம். இதற்கு பிறகு இப்படி ஒரு அழிவு நடக்கணும்னா அது யார் செய்வாங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் இதைவிட ஒரு பாரிய உச்சகட்ட அழிவை யாராவது செய்தால் மட்டும்தான் நெத்தனியாகவும் யூதர்களும் காசாவுல செய்த அநியாயங்கள் மறக்கப்படும் அல்லது இல்லாம ஆகும். அதுவரைக்கும் இனிமே 2ஆம் உலக மகா யுத்தத்தை பற்றியோ பொஸ்னியாவினுடைய அழிவுகளை பற்றியோ யாருமே பேச மாட்டாங்க. முழுவதுமாக காசா பற்றி மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேட்டிய அவர் முடிக்கிறாரு. முடிக்கும்போது எல்லோரும் சுறுசுறுப்பாக இருங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்கிறாரு, உற்சாகமாக இருங்க, பிளஸ் உடல் பயிற்சிகளை செய்யுங்கிறாரு. இப்பொழுது நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்கிறாரு. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடைசி அறிவுரை. யாரும் அழிக்கிற நிலைக்கு செல்லாதீர்கள் என்கிற தன்னுடைய ஒரு அறிவுரையையும் டாக்டர் மகாதீர் முகமது அவர்கள் அல்ஜீராவினுடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறார். அவருடைய பேட்டியை நான் இப்ப பேசினது உங்களுக்கு தமிழ் வடிவமாக அவர் சொன்னதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அவர் சொல்றத கேட்கும்போது அது ஒரு விதமான ஒரு மனநிலையை உண்டாக்குது. ஏன்னா 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாள்ல நிறைய சவால்களை சந்திச்சவர். குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமூகம் என்கிற வகையில பெரும் சவால்களை அவர் சந்திச்சிருக்கிறார். இன்னைக்கும் நீங்க மலேசியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஆட்சியில இருக்கிற போது ஒரு ஜனாதிபதி ஆட்சியில இருந்தாருன்னு சொன்னா அவர் ரோடுக்கு பேர் வைப்பார். எல்லாம் தானே ரோடுக்கு பேர் வைக்கிறது, ஒரு பெடனுக்கு பேர் வைக்கிறது. இங்க பாக்குறோம், நெலும் குழுன நெலும் பொக்குன மஹிந்த ராஜபக்ஷ நெலும்னு குழுன பேரெல்லாம் பார்க்கிறோம்ல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு பேர் வைப்பாங்க. ஆனால் டாக்டர் மகாதீர் முகமது தன்னுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருக்கும்போதோ பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போதோ அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற போது கூட எந்த ரோடுக்குமோ எந்த இடத்திற்குமோ தன்னுடைய பெயரை சூட்டியது கிடையாதவர். அரசியல் ரீதியாக அவருடைய வெற்றி தோல்விகள் வித்தியாசமானது. உச்சகட்ட வெற்றியெல்லாம் அடைந்தவர் கடைசி தேர்தலை பற்றி தோல்வி அடைஞ்சிட்டாரு. அந்த மாதிரி அவருடைய வெற்றி தோல்விகள் வித்தியாசமானதாக இருந்தாலும் பாலஸ்தீனத்திற்கான தன்னுடைய ஆதரவை அவர் விட்டு கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனா இந்தியாவிலிருந்து டாக்டர் ஜாக்கிர் நாயக் வெளியானதுக்கு பிறகு டாக்டர் ஜாக்கிர் நாயக் மேல பெரிய ஒரு வன சுத்திகரிப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்தியாவால் இன்றைக்கும் இந்தியாவுக்குள் அவர்கள் நுழைய முடியல. அவருடைய எல்லா அலுவலகங்கள் அத்தனையும் சீஸ் பண்ணப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. பீஸ் டிவி இழுத்து மூடப்பட்டது. இந்தியாவுல மற்ற இடங்கள் அதை பார்க்க முடியும். இப்படியான ஒரு சூழல்ல இந்தியாவிலிருந்து அவர் வெளியேறியதற்கு பிறகு அரபு நாடுகளை அவரை உள்ள எடுக்கிறதுக்கு யோசிச்ச நேரத்துல
மலேசியாவுல நீங்கள் வந்து குடியேறலாம். இங்கிருந்து உங்க தாவாவ என்னாலும் பண்ணுங்க என்று சொல்லி மலேசியாவுக்கு உள்ளெடுத்தவரும் டாக்டர் மகாதீர் முகமது. ஏன்னா அரபு நாடுகளை பொறுத்தவரையில டியூனேஷியாவிலிருந்து ஜனுல்லாதீன் தப்பி ஓடுறாரு. அந்த ஆளுக்கு அடைக்கலம் கொடுக்கறாங்க. ஆப்கானிஸ்தான்ல நன்றிருந்து இருந்து முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஓடி போறாரு. அந்த ஆளுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. உகாண்டாவிலிருந்து இலியாமீன் தப்பி போவார். அவருக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. இப்படியான ஆட்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுப்பாங்க. ஆனா டாக்டர் ஜாகிர் நாயக் வெளியேறுகிறார். அவர் மற்ற நாடுகள் அழைப்பதற்கு முன்பதாகவே டாக்டர் மகாதீர் முகமது அழைச்சிட்டாரு. அவருக்கு இடம் கொடுத்தாரு. பிரச்சாரத்துக்கான வாய்ப்பு கொடுத்தார். இன்றைக்கும் டாக்டர் ஜாகிர் நாயக் அங்க இருந்தும் பிரச்சாரம் பண்றாரு. வெளிநாடுகளுக்கும் சென்று பிரச்சாரங்களில் ஈடுபடுகிறார். எனவே இப்படி இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கும் இஸ்லாமிய தாவா களத்திற்கும் அவரால் முடிந்தவற்றையெல்லாம் பண்ணியிருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்ற டாக்டர் மகாதிர் முகமது அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்திலும் காசாவுக்காக குரல் கொடுத்த ஒருவராக மாறியிருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும். அல்லாஹு தாலா அவருக்கு மேலும் நல்ல வழிகாட்டுதல்களை கொடுக்க வேண்டும். அவருடைய செயல்பாடுகள் நல்லவிதமாக அமைய வேண்டும்.